உலகின் மிக முக்கியமான விலங்கியல் நிபுணர் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1886 ஜூன் 13 அன்னைக்கு இங்கிலாந்துடைய டைனன்வேரில் இருக்கிற நியூ கேசல் அப்பான் டைனில் ஜேம்ஸ் பீகாக்குக்கும் ஜேன் பிரிக்ஸ் பீகாக்குக்கும் மகனாக பிறக்கிறார் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக். இவருடைய அப்பா ஒரு குரோசரா, அதாவது மளிகை வியாபாரியாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் போன்ற உயிரினங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1889ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் டேவிட் பீகாக்கு வெறும் 3 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக நியூ கேசல் அப்பான் டைன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை நல்லா படிக்கக்கூடிய ஒரு குட் ஸ்டூடெண்டாக அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1894ஆம் ஆண்டு இவருடைய 8 வயதில் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த நியூ கேசல் அப்பான் டைன்லேயே இருக்கக்கூடிய நியூ கேசல் ராயல் கிராமர் ஸ்கூல், அது இன்னைக்கு ராயல் கிராமர் ஸ்கூல் நியூ கேசல் அப்பான் டைன் அப்படின்னு அழைக்கப்படுது. அது ஒரு பிரைவேட் டே ஸ்கூல். ஸோ அங்கே இவருடைய அப்பா சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை 1894ஆம் ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின், கிரீக் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல், நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறு, இது போன்ற பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் படித்து வந்தாங்க. நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் வேர்ல்டு பற்றி படிக்கிறது, குறிப்பாக ஃபிசிக்ஸ், இயற்பியல், அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, வேதியியல், பயாலஜி, உயிரியல், ஜியாலஜி, புவியியல், அஸ்ட்ரானமி, வானியல், இது போன்ற பாடங்கள் படிக்கிறது நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது. அதே சமயம் நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறு அப்படின்னா அது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதாவது தாவரங்கள் பற்றியும் விலங்குகள் பற்றியும் படிக்கிறது தான் நேச்சுரல் ஹிஸ்டரி. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் பாட்டனி தாவரவியல், அதே மாதிரி ஜுவாலஜி விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்டரி. ஸோ இவர் நேச்சுரல் சயின்சஸ், நேச்சுரல் ஹிஸ்டரி ரெண்டையுமே ரொம்ப சிறப்பாகவே படித்து வந்தாங்க. இறுதியாக 1901ஆம் ஆண்டு இவருடைய 15 வயதிலேயே அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் அந்த ராயல் கிராமர் ஸ்கூல் நியூ கேசல் அப்பான் டைன்லேருந்து இவருடைய உயர்கல்வியை முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அந்த நியூ கேசல் அப்பான் டைன்லேயே இருக்கக்கூடிய அங்கே ஆம்ஸ்ட்ராங் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜில் இவரை சேர்த்துறாங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் காலேஜ் அப்படின்றது இங்கிலாந்துடைய கவுண்டி டோரமில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டோரம், அதனுடைய ஒரு அங்கம் தான், அதனுடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ், ஒரு பார்ட்டு தான் இந்த ஒரு ஆம்ஸ்ட்ராங் காலேஜ் இன் நியூ கேசல் அப்படின்றது. ஸோ அங்கே 1901ஆம் ஆண்டு இவருடைய 15 வயதிலேயே அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் என்ரோல் பண்ணி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் தான் மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படித்தாங்க. மேலும் இவர் நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறையும் படித்து வந்தாங்க. இறுதியாக 1904ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் இவருடைய பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸை அந்த ஆம்ஸ்ட்ராங் காலேஜ் இன் நியூ கேசல்லேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவர் மேற்கொண்டு மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ்சி படிக்கிறதுக்காக இந்த 1904ஆம் ஆண்டு இந்த இங்கிலாந்துடைய டைனன்வேரில் இருக்கிற நியூ கேசல் அப்பான் டைன்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய கவுண்டி டோரம்ல இருக்கிற டோரமுக்கு இவருடைய அப்பா மூலமா இவர் 1904ஆம் ஆண்டு அனுப்பப்படுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அந்த டோரம்ல இருக்கிற டோரம் யூனிவர்சிட்டி, அங்க இவர் என்ரோல் பண்றாங்க. அது லீகலாக யூனிவர்சிட்டி ஆஃப் டோரம் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே இவர் ஜாயின் பண்ணி அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் அங்கே எம்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 18 வயதிலே இவர் பிஎஸ்சி முடிச்சதுக்கு முக்கிய காரணம் 3 வயசுல இவருடைய ஆரம்ப கல்வியை ஆரம்பிச்சிருந்தது தான். இன்னொரு விஷயம், இவர் இந்த மாதிரி டோரமில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டோரமில் ஜாயின் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம், இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டோரமுடைய ஒரு அங்கமாக தான் இவர் ஏற்கனவே நியூ கேசல் அப்பான் டைனில் படித்த ஆம்ஸ்ட்ராங் காலேஜ் இன் நியூ கேசல் அப்பான் டைன் இருந்தது. ஸோ இதனால அங்கே இவர் பிஎஸ்சி முடிச்ச உடனே இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் டோரம்ல எம்எஸ்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவர்
மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் படிக்கும்போது ஜுவாலஜி விலங்கியல் படித்தாங்க. அதுக்கப்புறம் என்டமாலஜி பூச்சியியலை வந்து இவர் வந்து படித்தாங்க. அதே மாதிரி பயாலஜி உயிரியல் படித்தாங்க. மேலும் பாக்டீரியாலஜி கிருமியியல் இதெல்லாம் படித்தாங்க. இதில் இந்த பயாலஜி பாக்டீரியாலஜி இந்த 2 பாடங்கள் வந்து மருத்துவ பாடத்திட்டங்கள்லேயே வரக்கூடியது. ஸோ அதெல்லாம் கூட எடுத்து அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு படித்தாங்க. அதுக்கப்புறம் 1906 காலகட்டத்தில் எம்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸும் இவருடைய கிட்டத்தட்ட 20 வயதிலேயே முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து டாக்டரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே யூனிவர்சிட்டி ஆஃப் டோரமில். குறிப்பாக இவர் வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் டிஎஸ்சி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் வந்து பாக்டீரியாலஜி பயாலஜி ஜுவாலஜி என்டமாலஜி பூச்சியல் விலங்கியல் ஸோ இதிலெல்லாம் தான் இவர் வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸும் பண்ணாங்க. இறுதி 1908 காலகட்டத்தில் இவருடைய 22 வயதிலேயே டாக்டர் ஆஃப் சயின்ஸும் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி டிஎஸ்சி அப்படின்னு எல்லாமே சின்ன ஒப்பீட்டு அளவில் சிறு வயதிலேயே இவர் வந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இந்த 1908ஆம் ஆண்டு இவர் வந்து உடனடியாக மறுபடியும் இங்கிலாந்துடைய கவுண்டி டோரமில் இருக்கிற டோரமில் இருந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டோரமில் படிப்பை முடிச்சதுக்கப்புறமா இந்த இங்கிலாந்துடைய டைனன் வேரில் இருக்கிற நியூ கேசல் அப்பான் டைனுக்கு இவர் வந்து வந்துடுறாங்க. நியூ கேசல் அப்பான் டைனுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஜேரோவ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் இவர் ஒரு டீச்சராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஜுவாலஜி விலங்கியலை மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இவர் வந்து இந்த காலகட்டத்தில் பணிபுரிய தொடங்குறாங்க. இன்னொரு பக்கம் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ்லையும் நிறைய ஆர்வம் இருந்தது. குறிப்பாக இவர் வந்து டெரிட்டோரியல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு ஒன்று 1908ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அது பிற்காலத்தில் டெரிட்டோரியல் ஆர்மி அப்படின்னு அழைக்கப்பட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஆர்மி ரிசர்வ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதில் வந்து இவர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த டெரிட்டோரியல் ஃபோர்ஸில் பிராந்திய படைப்பிரிவில் இவர் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவர் வந்து இந்த ஜேரோவ் ஸ்கூலில் ஒரு டீச்சர் இன் ஜுவாலஜியாக பணிபுரிஞ்சுக்கிட்டு இவர் படித்த அந்த ஆம்ஸ்ட்ராங் காலேஜ் ஸோ ஆம்ஸ்ட்ராங் காலேஜ் இன் நியூ கேசல் அப்பான் டைன் அங்கேயுமே இவர் ஒரு லெக்சரராக விரிவுரையாளராகவும் பணிபுரிய தொடங்குறாங்க. குறிப்பாக இவர் வந்து ஜுவாலஜி விலங்கியலை மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக இவர் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறமா 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு 1911ஆம் ஆண்டு ஆப்பிரிக்காவில் இருக்கிற நைஜீரியா அங்கே இருக்கிற நைஜீரியன் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஒரு டீச்சிங் போஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இதுக்காக இவர் வந்து இந்த இங்கிலாந்துடைய டைனன் வேரில் இருக்கிற நியூ கேசல் அப்பான் டைனில் இருந்து இவர் 1911ஆம் ஆண்டு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நைஜீரியா போய் அங்கே இருக்கிற நைஜீரியன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டீச்சிங் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறாங்க. எதுக்கு இவர் அங்கே அழைக்கப்பட்டார்னா அங்கே வந்து பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகள் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஸோ அதை சமாளிக்கிறதுக்குண்டான அந்த ஒரு படிப்பறிவை வந்து கொடுக்கணும். அங்கே வந்து அதை வந்து என்டமாலஜி இவர் வந்து படிச்சிருந்தனால தான் இவர் வந்து அங்கே அழைக்கப்பட்டாங்க. ஸோ இவர் 1911ஆம் ஆண்டு அந்த நைஜீரியன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து ஒரு டீச்சிங் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணி அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பயிர்களை பாதுகாக்கக்கூடிய அதாவது பூச்சிகளை எதிர்த்து பயிர்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை இவர் வந்து கற்பித்து வந்தாங்க. இது 2 ஆண்டுகள் பண்ணாங்க. அதைத் தொடர்ந்து 1913ஆம் ஆண்டு இந்த நைஜீரியன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவர் ரிசைன் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1913ஆம் ஆண்டு மறுபடியும் இவர் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற நைஜீரியாவிலிருந்து மறுபடியும் இங்கிலாந்துடைய டைனன் வேரில் இருக்கிற நியூ கேசல் அப்பான் டைனுக்கே வந்து அந்த ஆம்ஸ்ட்ராங் காலேஜ் இன் நியூ கேசல்லே இவர் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. மறுபடியும் லெக்சரர் இன் ஜுவாலஜி விலங்கியல் விரிவுரையாளராக பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப்போர் தொடங்கிறது. இந்த முதல் உலகப்போர் துவங்கிய பிறகு அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து ஏற்கனவே டெரிட்டோரியல் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் வந்து போர் வரும்போது அழைக்கப்படக்கூடிய அந்த டெரிட்டோரியல் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தனால முதல் உலகப்போர் தொடங்கிய உடனே இவர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மி தரப்பிலிருந்து அழைக்கப்பட்டாங்க. குறிப்பாக இவர் வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் RAMC அப்படின்ற இராணுவ மருத்துவ படைப்பிரிவு அதில் தான் இவர் வந்து அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து 1914ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணாங்க. அதாவது ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னா இந்த போரில் காயமடையக்கூடிய இராணுவ வீரர்கள் அதே மாதிரி அந்த போரில் இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் ஸோ அதுக்கு சிகிச்சை கொடுக்கறது அந்த நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு அதுக்குண்டான ஒரு படைப்பிரிவாக தான் இந்த ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ இராணுவ வீரர்களுக்கு தேவைப்படக்கூடிய
மெடிக்கல் சர்வீசஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதில் தான் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து ஜாயின் பண்ணாங்க. இவருக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், பாக்டீரியாலஜி கிருமியியல் இவர் படித்தாங்க, பயாலஜி உயிரியலும் படித்தாங்க, அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் குறித்து இவர் படித்தாங்க, விலங்கியலும் படித்தாங்க. இது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா மருத்துவத்திலே வரக்கூடிய பாடத்திட்டங்களாக இது இருக்குது. மேலும் அந்த இராணுவ வீரர்கள் வந்து பாக்டீரியா தொற்றுனால பாதிக்கப்படும் போதோ அல்லது பாக்டீரியா தொற்றுனால பாதிக்கப்படுறதுக்கு உண்டான காரணிகள் இருக்கும்போது அதுக்கு வந்து இந்த மாதிரி பாக்டீரியாலஜி படித்தவங்க தேவைப்படுவாங்க அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்புக்கு. அது மாதிரி தான் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ இவர் வந்து இந்த 1914ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய டைனன்வேரில் இருக்கிற நியூ கேசல் அப்பான் டைனில் இருந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் மூலமாக இவர் வந்து பெல்ஜியமில் இருக்கிற ஃப்ளாண்டர்ஸுக்கு அனுப்பப்படுறாங்க. ஸோ அங்கே போய் இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க அடுத்த சில மாதங்கள். இதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தரப்பிலிருந்து அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து அதிகமாக தேவைப்பட்டாங்க. ஏன்னா இந்த பூச்சிகள்னால நிறைய படை வீரர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக வந்து இந்த அகழிகள், நிறைய நீர்நிலை சார்ந்த இடங்கள் எல்லாம் போர் பண்ணும்போது அங்கே வந்து நிறைய பூச்சிகள் வந்து பாதிப்பை ஏற்படுத்தின. குறிப்பாக வந்து போர் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணில் வந்து பூச்சி படுறது, இல்லைன்னா மற்ற பூச்சிகள் கடிக்கிறதன் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள். ஸோ இது மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது. அப்போ அந்த இன்செக்ட், அந்த பூச்சிகளெல்லாம் தடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு கற்பிக்கிறதுக்காக, அவங்களுக்கு உண்டான அந்த ட்ரைனிங்கையும் லெக்சரையும் கொடுக்கறதுக்காக அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து அழைக்கப்பட்டாங்க. இதனால தான் இவர் வந்து அந்த பெல்ஜியமில் இருக்கிற ஃப்ளாண்டர்ஸில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்துக்கே வந்துடுறாங்க. குறிப்பாக இவர் வந்து அந்த ஒரு ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இருந்து அந்த இராணுவ மருத்துவ படைப்பிரிவிலிருந்து விலகி இவர் வந்து ட்ரைனிங்கையும் லெக்சரையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக எப்படி வந்து பூச்சிகளை சமாளிக்கிறது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து கூடுதலாக இன்னொரு விஷயம் பண்ணாங்க. அதாவது ட்ரெஞ்ச் ஃபீவர் அப்படின்னு சொல்லி அகழி காய்ச்சல் அப்படின்னு ஒன்று. இது வந்து என்னென்னா ஃப்ரான்ஸ், இட்டாலி, இங்கிலாந்து, அதுக்கப்புறமா இன்னும் கூடுதலாக ரஷ்யா, அதே மாதிரி மாசடோனியா, இது போன்ற பல்வேறு நாடுகளில் இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டது. குறிப்பாக இவர் வேலை பார்த்த ஃப்ளாண்டர்ஸ், அங்கே பெல்ஜியமில் இருக்கிற ஃப்ளாண்டர்ஸ், அங்குமே கூட இந்த ட்ரெஞ்ச் ஃபீவர் வந்து ஏற்பட்டது. இது என்னன்னா அகழிகள் வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கும். அங்கே வந்து பாறைகள், சகதிகள்லாம் நிறைஞ்சிருக்கும். அங்கே வந்து இராணுவ வீரர்கள் காயமடையும் போது ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு பூமியாகவும் இருக்கும். இதனாலேயே அங்கே நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். இதனால் அவங்க அடிக்கடி நோய் பாதிப்பினால் பாதிக்கப்படுவாங்க. அதுமாதிரி அந்த ட்ரென்ச்சஸில் ஏற்படக்கூடிய ஒரு காய்ச்சல் தான் ட்ரெஞ்ச் ஃபீவர் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து குவான்டைன் ஃபீவர் இல்லைன்னா 5 டே ஃபீவர் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை வந்து சமாளிக்கிறதுக்குண்டான, அதை கட்டுப்படுத்துறதுக்குண்டான வழிமுறைகளையும் இவர் வந்து கற்பித்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1917ஆம் ஆண்டு இவருடைய 31 வயதில் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து கிளாரா மேரி டர்னர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு அலெக்சாண்டர் டேவிட் பீகாக்குக்கும் இவருடைய மனைவியான கிளாரா மேரி டர்னர் பீகாக், இவங்க 2 பேருக்குமே 1918 மே 22 அன்னைக்கு ஜோன் பீகாக் அப்படின்னு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இது ஒரு புறம் இருக்க, இதே 1918ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் முதல் உலகப்போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து முடிவடைஞ்சிருது. முதல் உலகப்போர் 1918ஆம் ஆண்டே முடிவடைஞ்சாலும் 1919ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி, அதுக்கப்புறம் ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னு எல்லாமே டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ 1919ஆம் ஆண்டு இவரும் இராணுவத்திலிருந்து வெளிவந்து நேராக வந்து அந்த மறுபடியும் இவர் வந்து இங்கிலாந்துடைய டைனன்வேரில் இருக்கிற நியூ கேசல் அப்பான் டைனில் இருக்கிற அந்த இவர் படித்த ஆம்ஸ்ட்ராங் காலேஜ் இன் நியூ கேசல் அப்பான் டைன்லேயே ஒரு லெக்சரராக, மறுபடியும் ஜுவாலஜியில் ஒரு லெக்சரராக அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. அடுத்து 1920 காலகட்டத்தில் இவர் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் காலேஜ் இன் நியூ கேசல் அப்பான் டைனில் இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு இங்கிலாந்துடைய டைனன்வேரில் இருக்கிற நியூ கேசல் அப்பான் டைனில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்துடைய கவுண்டி டோரமில் இருக்கிற டோரமுக்கே போய் அங்கே இருக்கக்கூடிய டோரம் யூனிவர்சிட்டி, அங்கே இவர் ஒரு லெக்சரராக, ஜுவாலஜியில் ஒரு லெக்சரராக ஜாயின் பண்ணுறாங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த இவர் படித்த ஆம்ஸ்ட்ராங் காலேஜ், இவர் வேலை பார்த்த காலேஜும் கூட, அந்த ஆம்ஸ்ட்ராங் காலேஜ் ஆனது அந்த காலகட்டத்தில் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டோரமுடைய ஒரு அங்கமாக தான் இருந்தது. ஸோ அதுக்காகவே அது வந்து பிற்காலத்தில் காலேஜஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் டோரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது, அல்லது காலேஜஸ் ஆஃப் டோரம் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் அது வந்து பிரிஞ்சு இந்த ஆம்ஸ்ட்ராங் காலேஜ் ஆனது
இன்றைக்கி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ கேசல் அப்பான் டைன் அப்படின்னு அழைக்கப்பட்டு வருது லீகலாக. ஸோ அந்த இடத்துலேருந்து தான் இவர் வந்து வெளியேறி இந்த டோரம் யூனிவர்சிட்டியில் 1920களில் வேலை பார்க்க தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1922 ஜூன் 26 அன்னைக்கு அலெக்சாண்டர் டேவிட் பீகாக்குக்கும் இவருடைய மனைவியான கிளாரா மேரி டர்னர் பீகாக் இவங்க 2 பேருக்குமே ஆலன் டர்னர் பீகாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. ஸோ மொத்தமாக அலெக்சாண்டர் டேவிட் பீகாக்குக்கும் இவருடைய மனைவியான கிளாரா மேரி டர்னர் பீகாக்குக்கும் மொத்தமாக ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு 2 குழந்தைகள் பிறந்தது. இது அலெக்சாண்டர் டேவிட் பீகாக்குடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பப்ளிக் சர்வீஸில் இவர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்காக 1923ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அவங்க தரப்பிலிருந்து இவரை ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு 4 நபர்கள் ப்ரொபோசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து சர் ஜேம்ஸ் ஹாட்லி ஆஸ்வர்த் அப்படின்றவர், இன்னொருத்தர் வந்து ஜார்ஜ் லெஸ்லி பெர்சர் அப்படின்றவர், இன்னொருத்தர் வந்து ஜான் வில்லியம் ஹெஸ்லோ ஹாரிசன் அப்படின்றவர், அதேமாதிரி இன்னொருத்தர் ஜான் ஸ்டீஃபன்சன் அப்படின்றவர். ஸோ இந்த 4 நபர்கள் ப்ரொபோசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 1923ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை பெறாங்க. இதுக்கப்புறமா படிப்படியாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டோரமில் நிறைய பதவிகளை இவர் பெற்றாங்க. குறிப்பாக வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உதவி பேராசிரியராகவும் நியமிக்கப்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1926ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டி, அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் டண்டி, அது வந்து அந்த காலகட்டத்தில் அதே ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் அதனுடைய ஒரு பார்ட்டாக ஒரு அங்கமாக இருந்தது. அது பிற்காலத்தில் யூனிவர்சிட்டி காலேஜ் டண்டியானது யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி அப்படின்னு இன்னைக்கு பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரியா, அதாவது இயற்கை வரலாறு பேராசிரியராக 1926ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து அழைக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக இவர் வந்து இவருடைய மனைவி குழந்தைகளை அழைச்சிட்டு இந்த இங்கிலாந்துடைய கவுண்டி டோரம்லேருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டிக்கு 1926ஆம் ஆண்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த டண்டியில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் டண்டி, இன்றைய யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, அங்கே இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி இயற்கை வரலாற்றின் பேராசிரியராக 1926ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய தொடங்குறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிளான்ஸ் பற்றியும் அனிமல்ஸ் பற்றியும், அதாவது தாவரங்கள் பற்றியும் விலங்குகள் பற்றியும் கற்பிக்க தொடங்குறாங்க. இந்த நிலையில் தான் இவர் ஏற்கனவே முதல் உலகப் போரில் ஆற்றின பங்களிப்புக்காக 1927ஆம் ஆண்டு இவருக்கு வந்து டிஎஸ்சி அப்படின்ற டிஸ்டிங்விஷ் சர்வீஸ் கிராஸ் அப்படின்றது பிரிட்டிஷ் தரப்பிலிருந்து, குறிப்பாக பிரிட்டிஷ் ஆர்மி தரப்பிலிருந்து ஒரு டெக்கரேஷனாக வழங்கப்பட்டது. இந்த டிஸ்டிங்விஷ் சர்வீஸ் கிராஸ் ஆனது குறிப்பாக இந்த போர் வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய ட்ரெஞ்ச் ஃபீவர் அதுக்குண்டான ஆராய்ச்சியை இவர் மேற்கொண்டதுக்காக இந்த டிஎஸ்சி அப்படின்ற டிஸ்டிங்விஷ் சர்வீஸ் கிராஸ் 1927ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் டேவிட் பீகாக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டியில் இவர் வந்து சில பப்ளிக் சர்வீஸில் ஈடுபட தொடங்குறாங்க. குறிப்பாக அந்த டண்டியில் இருக்கக்கூடிய போலீஸ் பீப்புள், அதாவது போலீஸ் கம்யூனிட்டி, போலீஸ் அப்படின்னா இந்த போலாண்டை சேர்ந்த மக்கள், ஸோ அவங்க வந்து அங்கே பரவலாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஸ்காட்டிஷ் மக்களுக்கும் உண்டான அந்த பிணைப்பு அங்கே வந்து இருந்தது. அதில் அந்த போலீஸ் கம்யூனிட்டி, அந்த போலீஸ் மக்கள் சமூகம், அதில் வந்து அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து நிறைய இன்வால்வ் ஆனாங்க. அதில் குறிப்பாக 1930 காலகட்டத்திலலாம் அந்த டண்டி சிட்டியினுடைய போலீஸ் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக கூட அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இவர் வந்து அடல்ட் எஜுகேஷன், அதாவது வயது வந்தோருக்குண்டான படிப்பு, அதை வந்து சரியாக வந்து கொண்டு போய் சேர்க்கணும். வயசானாலும் படிக்கிற அந்த கல்வி தரனை வந்து கல்வியை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து முயற்சிக்க தொடங்குறாங்க. இதுக்காக இவர் வந்து அந்த டண்டியிலே இருக்கக்கூடிய லோக்கல் எஜுகேஷன் கமிட்டியோடைய மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் எஜுகேஷன் அசோசியேஷன் WEA அதனுடைய ஒரு மெம்பராகவும் ஜாயின் பண்ணுறாங்க. இது மாதிரியான பங்களிப்புகளையும் இவர் கொடுத்து வந்தாங்க. மேலும் அந்த டண்டியில் வாழக்கூடிய விலங்குகள் அதனுடைய வாழ்க்கை தரம் குறித்து கூட அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து ஒரு புக்கை வந்து எழுதினாங்க. அது 1936ஆம் ஆண்டு அனிமல் லைஃப் இன் தி டண்டி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் அவர் வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா தாவரங்கள், விலங்குகள், அதே மாதிரி மனித உயிரியல் இதனுடைய ஒரு புக்கை வந்து இவர் எழுதி 1939ஆம் ஆண்டு an introduction to plant animal and human biology அப்படின்ற டைட்டில் அந்த ஒரு புக்கையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ஒரு நோட்டபிளான ஒரு புக்காக, ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு புத்தகமாக இருந்தது. இந்த நிலையில் இதே 1939ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார், 2ஆம் உலக போரும் துவங்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து தொடர்ச்சியாக ஸ்காட்லாந்து மக்களுக்கும் போலாந்து
ஸ்காட்லாந்து மக்களுக்கும் இடையில் உண்டான அந்த தொடர்பு, அந்த உறவு அது எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கு அப்படின்ற குறித்தும் இவர் வந்து ஸ்டடி பண்ணாங்க. அதில் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து தெரிஞ்சுக்கிட்டது, ஏற்கனவே ஸ்காட்டிஷுக்கும் போலிஷ் பீப்புளுக்கும் உள்ள அந்த பிணைப்பானது டபுள் மடங்கு முந்தைய விட டபுள் மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றத அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து உணர்ந்தாங்க. இதுக்காக ஒரு புக்கையும் இவர் எழுதி 1941ஆம் ஆண்டு வி சி ட்வைஸ் அஸ் மச் அஸ் பிஃபோர் அப்படின்னு சொல்லி ஒரு புக்காக இவர் வெளியிடுறாங்க. அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன் ஸ்காட்டிஷ் போலிஷ் ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு உண்டான உறவுகள் குறித்து இதை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த 2ஆம் உலகப் போரின் போது நிறைய பயிர்கள் வந்து சேதம் அடைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் உணவு தட்டுப்பாடும் இருந்தது. அது உலகம் முழுக்கவே அந்த உணவு தட்டுப்பாடு இருந்தது. ஸோ இந்த மாதிரி உணவு தட்டுப்பாடு இருக்கும்போது விவசாய நிலங்களில் பூச்சிகளினுடைய தொல்லையும் அதிகரித்தது. பூச்சிகள் வந்து ஒரு காய்கறியையோ இல்லை ஒரு பயிரையோ பாதிக்கும் போது அது மனிதன் உண்றதுக்குண்டான அந்த சாப்பிட்றதுக்குண்டான அந்த தகுதியையே அந்த ஒரு பயிரோ அல்லது அந்த பயிரிலிருந்து விளையக்கூடிய காய்கறிகளோ பழங்களோ அல்லது தானியங்களோ வந்து இழந்தது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், அந்த தானியங்கள், அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து பூச்சிகள்னால சேதமடைஞ்சது. ஏற்கனவே ஒரு பக்கம் போர்னால உணவு தட்டுப்பாடு ஏற்படுது, உணவு பஞ்சம். ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த விவசாய நிலங்களில் ஏற்படக்கூடிய பூச்சி பாதிப்புகள், அதனாலையும் நிறைய உணவுகள் வந்து வீணானது. இது மிகப்பெரிய பாதிப்பை உலகம் முழுக்க ஏற்படுத்தியது. இதுக்காக நிறைய உலகம் முழுவதில் இருந்தும் பெஸ்ட் கண்ட்ரோலுக்காக, பூச்சி கட்டுப்பாடுக்காக நிறைய கமிட்டி, நிறைய கிளப், நிறைய குரூப் எல்லாமே வந்து உருவாக்கப்பட்டது. அது மாதிரி ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டியில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் சப்ளை, அவங்க தரப்பிலிருந்து ஸ்காட்லாண்டோடைய ஃபுட் சப்ளை அதுக்குண்டான பெஸ்ட் கண்ட்ரோலுக்காக ஒரு இன்சார்ஜாக 1941க்கு பிறகு இவர் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் இன்சார்ஜாக இருந்து எப்படி பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற, பூச்சிகளை எப்படி வந்து கட்டுப்படுத்துறது, அதுவும் குறிப்பாக விவசாய நிலங்களில் காய்கறி, பழம், அதே மாதிரி தானியங்கள் இதெல்லாம் தாக்கக்கூடிய பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தி அந்த உணவுப் பொருட்களினுடைய விளைச்சல் அதிகரிக்கிறது, அதில் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து நிறைய ஒர்க்கை வந்து பண்ணாங்க. இதன் மூலமாக படிப்படியாக இந்த உணவு தட்டுப்பாடு அப்படின்றது கட்டுப்பாட்டில் வந்தது. இதுக்கிடையில் 1945ஆம் ஆண்டு இந்த 2ஆம் உலகப் போரானது முடிவடைஞ்சிருது. முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா தொடர்ச்சி அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் குறித்த ஆராய்ச்சியில் இவர் கண்டினியூவாக ஈடுபட்டாங்க. இதில் குறிப்பாக இவர் வந்து இந்த வெல்லம், அதே மாதிரி சர்க்கரை, இது மாதிரியான இனிப்பு சார்ந்த பொருள்களை தாக்கக்கூடிய எறும்புகள், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதனுடைய உயிரியல் பண்புகள் என்ன அப்படின்ற குறித்து அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. இந்த ஆராய்ச்சியை பண்ணது மட்டும் இல்லாமல் 1950ஆம் ஆண்டு அந்த ஒரு ஆராய்ச்சியின் முடிவை அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து எழுதி வெளியிட்டாங்க. அது வந்து த பயாலஜி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தி அண்ட் பெஸ்ட் மோனமோரியம் ஃபேரானஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலில் இதை வந்து 1950ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ த பயாலஜி அண்டு கண்ட்ரோல் ஆஃப் தி அண்ட் பெஸ்ட் மோனமோரியம் ஃபேரானஸ் அப்படின்ற அந்த டைட்டிலில் அந்த ஒரு புக்கை இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமாவும் தொடர்ச்சியாக பூச்சி கட்டுப்பாட்டில் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் ஈடுபட்டு வந்தாங்க. ஸோ இது மாதிரி இவர் ஆற்றக்கூடிய பங்களிப்புகளுக்கு இவரை கௌரவிக்கிறதுக்காக 1953ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அவங்களுடைய ஏற்கனவே இவர் ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க 1923ஆம் ஆண்டு. அது மாதிரி 1953ஆம் ஆண்டு அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய கீத் பிரைஸ் அப்படின்ற ஒரு விருது அது வந்து இவருக்கு அலெக்சாண்டர் டேவிட் பீகாக்கு வழங்கப்படுது. அடுத்து 1954ஆம் ஆண்டும் அதே அந்த கீத் பிரைஸ் ஆனது அலெக்சாண்டர் டேவிட் பீகாக்கு வழங்கப்பட்டது. இந்த 1954ஆம் ஆண்டு தான் இவர் வந்து பேட்ரிக் கெட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உயிரியலாளர், அவர் பற்றின வாழ்க்கையை இவர் வந்து எழுதுறாங்க. இந்த ஒரு பேட்ரிக் கெட்டஸ் அப்படின்றவர் வந்து 1854 அக்டோபர் 2 பிறந்து 1932 ஏப்ரல் 17 அன்னைக்கு அவருடைய 87 வயதில் இறந்த ஒரு நபர், 77 வயதில் இறந்த ஒரு நபர். ஸோ அவர் பற்றின ஒரு புக்கை வந்து இவர் எழுதினாங்க. அதை எழுதி இந்த 1954ஆம் ஆண்டு பேட்ரிக் கெட்டஸ் பயாலஜிஸ்ட் அப்படின்ற டைட்டிலில் அந்த புக்கை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1955ஆம் ஆண்டும் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய கீத் பிரைஸை அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து பெற்றாங்க. ஸோ மொத்தமாக 1953, 1954, 1955 அப்படின்னு அடுத்தடுத்து 3 ஆண்டுகள் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய கீத் பிரைஸை அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து பெற்றாங்க. இதைத் தொடர்ந்து அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் 1956ஆம் ஆண்டு இவருடைய 70 வயதில் ரிட்டையர் ஆகுறாங்க. குறிப்பாக
ஸ்காட்லாண்டுடைய டண்டியில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா இந்த 1956ஆம் ஆண்டு இன்னும் சில பொறுப்புகளில் மட்டும் ஈடுபட்டாங்க. அதாவது அந்த லோக்கல் எஜுகேஷன் கமிட்டியோடைய மெம்பர், அதே மாதிரி போலீஸ் சொசைட்டியோடைய பிரசிடெண்ட், அதுக்கப்புறமா அந்த தண்டியில் இருக்கிற சிட்டிஸ் போலீஸ் சொசைட்டியோடைய பிரசிடெண்ட், அதுக்கப்புறமா ஒர்க்கர்ஸ் எஜுகேஷன் அசோசியேஷனுடைய மெம்பர். ஸோ இது மாதிரியான பொறுப்புகளில் மட்டும் 1960களுக்கு பிறகு தான் விலகினாங்க. விலகினதுக்கப்புறம் ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டியிலிருந்து 1965 காலகட்டத்தில் இங்கிலாந்துக்கே இவர் வந்து திரும்பி போயிடுறாங்க. இந்த முறை இவர் வந்து இங்கிலாந்துடைய நார்த் யோர்க்ஷயரில் இருக்கிற யார்க் அப்படின்ற இடம், அந்த ஒரு சிட்டியில் போய் இவருடைய ஃபேமிலியோட வாழ தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக்கோடைய மகனான அந்த 1922ஆம் ஆண்டு பிறந்த ஆலன் டர்னர் பீகாக் அவர் வந்து ஒரு நோட்டபிள் எக்கனாமிஸ்டாக மாறுறாங்க. ஒரு குறிப்பிடத்தக்க பொருளாதார நிபுணராக அவர் மாறுறாங்க. மாறினது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சர் பட்டத்தையும் இவருடைய மகனான ஆலன் டர்னர் பீகாக் வந்து சர் ஆலன் டர்னர் பீகாக் அப்படின்னு கௌரவத்தோட சர் பட்டத்தையும் பெற்றாங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு கல்வியாளராகவும் அறியப்பட்டாங்க. ஸோ இது மாதிரி அலெக்சாண்டர் டேவிட் பீகாக்கோடைய பர்சனல் லைஃப்பில் இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் இருந்தது. இதுக்கிடையில் தான் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக்கோடைய மனைவியான கிளாரா மேரி டர்னர் பீகாக் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது அலெக்சாண்டர் டேவிட் பீகாக்கோடைய மனதளவில் ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தினது. இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் 1970களுக்கு பிறகு ரொம்பவும் சிரமப்பட்டு வந்தாங்க. இறுதியாக அலெக்சாண்டர் டேவிட் பீகாக்கோடைய உடல்நிலையும் பாதிக்கப்படுது. பிறகு 1976 மார்ச் 2 அன்னைக்கு இவருடைய 89 வயதில் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1976 மார்ச் 2 அன்னைக்கு இவருடைய 89 வயதில் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பல ஆண்டுகளுக்கு பிறகு 2014 ஆகஸ்ட் 2 அந்த சமயம் தான் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக்கோடைய மகனான சர் ஆலன் டர்னர் பீகாக் அந்த சர்பட்டம் பெற்ற ஒரு எக்கனாமிஸ்ட். ஸோ அவர் வந்து அவருடைய 92 வயதில் இறந்து போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய பர்சனல் லைஃப். இவருடைய மகள் ஜோன் பீகாக்கும் இறந்து போகிறாங்க. இதெல்லாம் பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து பப்ளிக் சர்வீஸுக்கு அகாடமிக்கல் ரீதியாக ஜியில் அப்படின்னு சொல்லி இவர் ஆற்றின பங்களிப்பானது மிகப்பெரியது. இதுக்காக இவருடைய பேப்பர்ஸ், இவர் எழுதின ரிசர்ச் பேப்பர்ஸ், அகாடமிக்கல் பேப்பர்ஸ் அதெல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ஸ்காட்லாண்டுடைய டண்டியில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி அதனுடைய ஆர்கைவ் சர்வீஸில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இவருடைய ரிசர்ச் பேப்பர்ஸுக்கு உண்டான மதிப்பு வந்து இருந்து வருது. இதுக்கு முக்கிய காரணம் அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் வந்து வாழும்போது அகாடமிக்கல் ரீதியாகவும் பப்ளிக் சர்வீஸ் ரீதியாகவும் சயின்டிஃபிக் ரீதியாகவும் இவர் ஆற்றின பங்களிப்பு தான். ஸோ இப்பேற்பட்ட அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.